லூக்கா 8 அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசு பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கலரிலே தங்கினுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவை உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கு உமக்கு என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு வேண்டி கொடுக்கிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னான். அந்த அசுத்தாவினை விட்டு போக முடியும் இயேசு கட்டளையிட்டபடினா அப்படி சொன்னான். அந்த அசுத்தாவி வெகு நாளாக அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தான். அவனை கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தருக்கு துரத்தப்பட்டும் இருந்தான். இயேசு அவனை நோக்கி உன் பெயர் என்னவென்று கேட்டார். அதுக்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பெயரை சொன்னான். தங்களை பாதாளத்தில் போகக்கூடாதபடி அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவரிடத்தில் பண்டிகைகள் கூட்டமாக மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தன. அந்த பண்டிகைகளுக்கு போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். அப்பொழுது சம்பவத்தை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுனிடத்தில் வந்து, பிசாசுகள் வீட்டு போன மனுஷன் வஸ்திரம் தெரித்து இயேசுவின் பாத்திரையை உட்கார்ந்து புத்தி தெரிந்ததை கண்டு பயந்தார்கள். பிசாசு பிடித்தவன் சுசமாகட்டதை கண்டவர்கள் யாரும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவர்களெல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவெல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் அவருக்காக காத்திருந்தபடி அவரை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அருமையானவர்களே, கல்லறை தோட்ட பயல். பயல் என்றால் ஒரு பையன், ஒரு மனிதன். கல்லறை தோட்ட பயல். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழித்த நாட்களிலே லூக்கா 8:26-35 வரைக்கும் இருக்கிறது. அநேகம் பேரை சுத்தப்படுத்தினார். வியாதி உள்ளவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். மன வியாதி உள்ளவர்களுக்கு மன தைரியத்தை கொடுத்தார். மன வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார். ஒருவரும் கிட்டி சோறாத ஒளியிலிடத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் யாராலும் சுகப்படுத்த முடியாத, மனிதர்களால் முடியாத காரியத்தை தன் கரத்தில் எடுத்துக்கொண்டு வேலை செய்தார். அப்படி பார்க்கின்ற வேளையிலே கலிலேயாவுக்கு எதிரோடைய கதரேனர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துக்கு வருகின்ற பொழுது அங்கே நீண்ட நாட்களாக ஒரு மனிதர், அதாவது கல்லறை தோட்ட பயல், ஒரு கல்லறை தோட்டத்தில் குடியிருந்த ஒரு மனுஷன், ஒரு வாலிபன் என்று எடுத்தோமோ, அவருக்கு வயசு என்னன்னு தெரியல. அப்போ பாருங்கள், அவர் கல்லறை தோட்டத்தில் தான் இருக்கார். தன்னை காயப்படுத்திக்கிட்டு இருப்பார். எல்லாருமே அவனை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இவர் வேலைக்கு ஆகாது, இந்த மனுஷன் வேலைக்கு ஆகாது. கல்லறை தோட்டத்திலே கிடந்து அந்த செங்கலை சாப்பிட்டு, அந்த சுண்ணாம்பை சாப்பிட்டு சோழி முடிச்சுட்டு போவான். அங்கேயே அடக்கம் பண்ணிட்டு போக வேண்டியதானே ஊரெலாம் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு முடிவு பண்ணி வைத்திருந்தார். இன்றைய தினத்தில் உன்னுடைய வியாதி நீங்க வேண்டும் என்பது தேவனுடைய முடிவாக இருக்கிறது. உன்னுடைய வியாபாரம் கட்டப்பட வேண்டும் என்பது தேவனுடைய முடிவாக இருக்கிறது. உன்னுடைய தொழில் சிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய முடிவாக இருக்கிறது. உன் பிள்ளைக்கு உயர்ந்த இடத்துல திருமணத்தை புரிய வேண்டும் என்பது தேவனுடைய முடிவாக இருக்கிறது. அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்து விட்டார்கள்? இந்த வாலிபன், இந்த கல்லறை தோட்ட பயல் என்ன செய்யறான், இவனுக்கு வேற வாழ்க்கையே கிடையாது என்று தீர்மானம் பண்ணி வைத்திருந்தார்கள். ஒருவேளை நீ நினைத்து கொண்டிருக்கலாம், உன்னை பற்றி மற்றவர்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், இவனுக்கெல்லாம் எங்கள் குடும்பம் அமைய போது, இவெல்லாம் இன்னும் வாழ தகுதி இல்லாதவை என்று நினைத்துக்கொண்டால், உன்னைத்தான் ஆண்டவர் வாழ வைப்பார். இருப்பதை கொண்டு அல்ல, இல்லாததை நடப்பிக்கிறவர் தேவன். உன்னுடைய அறிவுத்திறனை கொண்டு அல்ல, ஆண்டவருடைய அறிவுத்திறனை கொண்டு உன்னை உயர்ந்த பதவியிலே கொண்டு வருவார். அந்த எச்எம் போஸ்ட் உனத்தான் கிடைக்கும், வேற யாருக்கும் கிடைக்காது. என்ன பண்ணாலும் சரி, ஜாதியை பார்த்தாலும் சரி, என்ன பார்த்தாலும் சரி, கர்த்தர் நினைத்ததை நிறைவேற்றி முடிப்பார். உனக்கு அந்த உடற்பயிற்சி கல்லூரியிலே அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் போஸ்ட் உனத்தாண்டவர் கொடுப்பார். இங்கே பாருங்க, அன்குவாலிஃபைடு கல்லறை தோட்டத்து பயல் என்று சொல்லுகிறது. கல்லறை தோட்டத்தில் வசித்த ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுக்கு பிரைட்னஸ் கொடுக்கிறார். இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில பிரைட்னஸ் கொடுக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கிறார். உன்னுடைய தொழிலே வெளிச்சத்தை கொடுக்கிறார். உன்னுடைய உத்தியோகத்தில் வெளிச்சத்தை கொடுக்கிறார். இருளே குடியிருந்தான். கல்லறை தோட்டத்திலே குடியிருந்த ஒரு மனுஷன் ஐயா, கல்லறை தோட்டத்தை பயல் என்ன செஞ்சிட்டார்னா, யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே லூக்கா 8:38-39 சாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவெல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டான். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவெல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். ஐயா, இப்போ அந்த மனுஷன் நேர போயிட்டு ஐயா இண்டெக்ஸ் டெய்லர்கிட்ட போய் நல்லா சபாரி தச்சுக்கிட்டான். ஐயா நல்லா சபாரி தச்சு போட்டுக்கிட்டு, கர்த்தர் இயேசுதான் தெய்வம், இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, ஓ மனிதர்களே மனம் திரும்புகள், வானத்தின் கீழங்கும் இயேசு நாமமே இல்லாமல் வேறு நாம கட்டளையிடப்படவில்லை.
உனக்காக இயேசு ஒருவர் தான் மரித்தார். எந்த பேதுருவோ எந்த யாருமே மரிக்கவில்லை. இந்த கர்த்தராகிய இயேசுவை நம்பு, அப்பொழுது நீயும் உன் குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவீர்கள், நீயும் உன் குடும்பத்தாரும் வாழ்வடைவீர்கள். கர்த்தர் தம்மை நம்புகிற எல்லாருக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் யெகோவா தேவனாக இருக்கிறார். அவர் கைவிடாத தேவனாக இருக்கிறார். உன்னுடைய வேதி நீங்க நீ பிழைப்பாய். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அவர் தான் வரப்போகிற ராஜா. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் அக்கிரமம் செய்யட்டும், பைபிளை எடுத்துக்கொண்டு மோசம் பண்ணுகிறவன் இன்னும் மோசம் பண்ணட்டும், அவன் அவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது. நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமா இருக்கிறேன். என்னிடத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது. எங்கே போனாலும் சரி, பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் தூண்டல் பிடிச்சு இழுத்து நறுக்கி அவனை காலை போட்டு மீச்சிருவேன். நான் உனக்காக ரத்தம் சிந்த முடியாது அந்த உலகத்தில் வந்தேன், ரத்தத்தை சிந்திட்டேன். பிரசங்கத்தை அழகா கொடுக்குறாரு ஐயா. எல்லாரும் மூக்கு மேலே விரல வைக்கிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நான் சொல்றேன், கல்யாணத்துக்கு முந்தி கல்யாணத்துக்கு பிந்தி காப்பி. ஆனால் ஒரே ஒரு காரியம் தான் இருக்கியா. எந்த மனுஷன் ஆகட்டியா யாரும் ஆகட்டு, ஒரே ஒரு விஷயம் இருக்கு எல்லாரும் வாழ்க்கையிலையும். இயேசுவுக்கு முன்னால், இயேசுவுக்கு பின்னால். இயேசுவுக்கு முந்தி வாழ்க்கை பயங்கரமான வாழ்க்கை, பாவ வாழ்க்கை. இயேசுக்கு ஒப்பு கொடுப்பதுக்கு முந்தி, இயேசு ஒப்பு கொடுத்த பிறகு பிந்தி. இதுதான் வாழ்க்கை. வேற எங்கேயும் வாழ்க்கை இல்லை, வேற ஒரு சரித்திரமே கிடையாது. மெட்ராஸ் வந்த பிறகு இவ்வளவு ஆயிட்டேன் இல்லை. இயேசுக்கு ஒப்பு கொடுத்த, இயேசு வர்றதுக்கு முந்தி, இயேசுவன் வாழ்க்கையில் வந்த பிறகு. இங்கே எப்படி தான் ஐயா இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமானவர்களே இருள் சூழ்ந்திருந்தது. எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. உன்னுடைய கிராமத்தில் உன்னை நோக்கி வருகிறார். உன்னுடைய கிராமத்தில் இயேசு அறியப்பட்டிருக்கிறாரா, அந்த கிராமம் வாழும். அங்கே இயேசுனுடைய அன்பு அந்த கிராமத்தில் விடும். இயேசுனுடைய பார்வை இருக்கும். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு கல்றை தோட்டத்திலே கட்டப்பட்டிருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் உயிர்ப்பித்து ஜனத்தின் மத்தியிலே கொண்டு வந்து அவனை ஒரு பிரசங்கியராக்கி, ஒரு பிசப்பாக்கி. இன்னைக்கெல்லாம் கண்டவங்கெல்லாம் பிசப்பு, ஒரு 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க பிசப்பு. ஆனால் பாருங்க, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்கே பார்க்கின்ற வேளையிலே என்ன அழகும் அருமையான பிரசங்கத்தை கொடுத்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் கிறிஸ்து. மரியாளின் மகனாக பார்க்காதீர்கள், என்னை ரட்சித்தார். ஓ, இந்த மனிதனை ரட்சித்து இருக்கிறாரே, இந்த மனிதனை சந்தித்து இருக்கிறாரே, ஏன் நமக்கு விடுதலை கிடைக்காது? ஏன் சுகர்லேருந்து பிபியிலிருந்து விடுதலை கிடைக்காது? உடனடியாக ஒரு எண்ணங்கள் வந்தது, உடனடியாக ஒரு தாட்சிகள் வந்தது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுநாதர் அந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ளாக திரளான ஜனங்கள் ஓடி வந்து விட்டார்கள். இன்றைக்கு இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்பொழுது உன்னுடைய கொடிய பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது. அவருடைய 2ஆம் வருகைக்கு நீ ஆயத்தப்படு. அவரை உன்னுடைய குடும்பத்தில் முன்னதாக வை. உன்னுடைய வருமானங்கள் அதிகரிக்க ஆண்டவராலே முடியும். உன்னுடைய குடும்ப விளக்கை ஏற்றி வைக்க ஆண்டவராலே முடியும். இந்த தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உண்மையில் பதிவுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் ஒருவரே உண்மையில் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். எல்லா மனிதர்களும் மாயை, தகப்பன் தாய் முதற்கொண்டு மாயை. ஆனால் ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய இரக்கம், அது நிச்சயம். ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஒரு காலகட்டம் வந்தபோது இந்த வாலிபனுக்கு நம்ம என்ன சொல்றது, தாய் தகப்பன் கூட ஒதுங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து உன்னை கைவிடவே மாட்டார். என் வாழ்க்கையில் என்னை கைவிடவே இல்லை. எங்கெங்கெல்லாமோ ஓடினேன், எங்கெங்கெல்லாமோ போனேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை கைவிடவில்லை. இன்னைக்கு வரைக்கும் ஊழியத்திலும் கைவிடலை. ஒரு மனுஷனும் ஊழியம் தர்றதில்லை. ஆண்டவர் பார்த்து ஒவ்வொருத்தரை ஏவி தந்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு மனுஷனும் இவருக்கு இந்த திறமையை கொடுத்துருக்க, நீ தலையிலும் வாயிலும் அடிச்சுட்டு தான் சாவறான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருந்து ஊழியத்தையும் தொழிலையும் குடும்பத்தையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அந்த இயேசு வரப்போகிறார். அவரை நம்புங்கள், அவரை விசுவாசிங்கள். ஆண்டவரே, உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தார், நீர் வரப்போகிற ராஜா. அன்னைக்கு கல்ற தோட்டத்தில் இருந்த மனிதனுக்கு வாழ்வு கொடுத்த தேவன் இன்னைக்கு அநேகம் பேருக்கு வாழ்க்கையை கொடுங்க. அநேகம் பேருடைய வாழ்க்கையை வெளிச்சத்து கொண்டு வாங்க. இருளிலிருந்து பிரகாசிக்க பண்ணுங்க கர்த்தாரே. ஒருவரையும் கைவிடாதிருப்பீராக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.